வணக்கம். நான் சிவா பேசுறேன். இது எங்க முக்திநாத் தியேட்டரோட 3ஆவது நாள் ப்ரோகிராம் ஆகும். இன்னைக்கு தான் நான் முக்திநாத் கிளம்பி போறோம். இன்னைக்கு காலையில நாங்க போகரால இருந்து ஜோன்சாங்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இந்த ஜோன்சாங் ஏரியால ஹோட்டல் ட்ரெக்கர்ஸ் இன்னும் ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கோம். இந்த கிராமம் இது வந்து கிராமம் மாரி இருக்கு. ஆனா அது முனிசிபாலிட்டின்னு சொல்றாங்க. இது வந்து மஸ்டாங் மாவட்டத்தில இருக்கு. இது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸாகவும் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்ன ரோடு தான். அதுக்கு ஃபுல்லா கிராமங்கள் தான். அந்த சிமெண்ட் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ரோடு தான். இங்கே ரோடை விட்ட பிறகு எதுவுமே கிடையாதுங்க. ஃபுல்லாக மண் பாதை, ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்குது. அதில் தான் போயாகணும் கிராமத்துக்கெல்லாம். இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-30 ஹோட்டல்ஸ் இருக்குது. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வந்து ட்ரக்கர்ஸின் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சிறப்பாகவே யாத்திரை.com ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த ஹோட்டலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலைகள் தான். நாங்கள் இன்னைக்கு காலையில் வந்து முக்திநாத் போயிட்டு வந்துட்டோம். ஈவினிங் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில எங்களுக்கு. ஏன்னா ஃப்ளைட்டு கிடையாது போகரா போகிறதுக்கு. ஏன்னா காலையில் மட்டும்தான் அங்கேருந்து ஃப்ளைட்டு போகும். வர்றதும் சரி போகிறதும் சரி காலையில் 10-11 மணிக்கெல்லாம் ஃப்ளைட் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு பிறகு வர்றாச்சுன்னா நீங்கள் பை ரோடு தான் வரணும். இப்போ ரோடு வர்றது பார்த்தீங்கன்னா போகராலேருந்து இங்கே வர்றது கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours ஆகும். பட் இந்த ஏரியாவில் வந்து ஈவினிங் வந்து நாங்கள் அப்படியே வாக்கிங் போனோம். அங்கே பேங்க்ஸ்லாம் இருந்துச்சு. 2-3 பேங்க் இருந்துச்சு. ஏடிஎம் இருந்துச்சு. என் ஒய்ஃப் பேங்க் எம்ப்ளாயினால ஏடிஎம் பார்க்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி போய் ஏடிஎம் பார்த்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தங்கி இந்த ஹோட்டல் எய்த்தால ஒரு சந்து இருந்துச்சு. இந்த சந்து வழியாக போனீங்கன்னா ஜோன்சம் ஏர்போர்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்போர்ட்டுக்கும் எங்கள் ஹோட்டலுக்கும் தங்கி போய் 200 மீட்டர் தான் இருக்கும். இந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. 4 பக்கம் மலைகள் தான். ஒரு பக்கம் பார்த்தா தௌலகிரி மலை, இன்னொரு பக்கம் பார்த்தா அன்னபூர்ணா மலை, இன்னொரு பக்கம் நீலகிரி மலை. இப்படி பயங்கரமான மலையை சுற்றி தான் இருந்துச்சு. காற்று பயங்கரமாக இருக்குது. அதனால தான் ஃப்ளைட்டு இங்கே வந்து 11 மணிக்கே முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எடுக்க மாட்டேங்காங்க ஃப்ளைட்டை. இந்த ஏரியா பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு சைடு ஃபுல்லாக பனி, ஒரு சைடு ஃபுல்லாக வந்து க்ரீனரியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த மலையெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஈவினிங். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வாக்கிங் வந்தோம். அந்த ஜோன்சம் ஃபுல்லாக முனிசிபாலிட்டி ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் பிளான் பண்ணி அப்படியே எல்லோரும் வாக்கிங் போயிட்டு இருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே ரோடு கிட்டத்தட்ட மிஞ்சி போனால் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் அந்த ரோடு இருக்கும். ரோடு நல்லா விசாலமாக இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிரிப்பாக இருந்துச்சு. குழந்தைங்கெல்லாம் ஸ்கூலுக்கும் போயிட்டு வர்றாங்க. அங்கே ஸ்கூலும் இருக்குது போல். ஸோ குழந்தைங்கள்லாம் எங்களுக்கு கையை காட்டினாங்க. நாங்கள் வீடியோ எடுக்க பார்த்தோன்னே ஒரு சின்ன குழந்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆடி பாடி விளையாடிட்டு இருந்துச்சு எங்கள் கூட. ஸோ அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க உடனடியாக. ஸோ எங்களுக்கு வந்து அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவங்க எங்களை பை சொல்லிவிட்டு நாங்கள் திரும்ப வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஏரியாங்க. காற்று தான் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஷாப்பிங் சென்டர் இருந்துச்சு, ஹோட்டல்ஸ் இருந்துச்சு, ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடக்க போகுது போல், அதாவது ஆர்ட் ஃபெஸ்டிவலாம் முக்திநாத்தில் வந்து மவுண்டன் ஆர்ட் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது போல். ஸோ அதுக்காக போர்டுலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறோம். எங்கள் குரூப்பில் எல்லா மெம்பர்ஸும் என் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஒரு 500 மீட்டர்ஸ் போனீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. ஃபுல்லாக மலைகள் தான். நாங்கள் அந்த மலைகள் அந்த ரோடெல்லாம் ரசித்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கோம். இந்த காஃபி ஷாப்லாம் இருந்துச்சு. இருக்குது ஒரு ரோடு தான். 25 ஹோட்டல்ஸ் இருக்குது. இது என்னென்னா ட்ரக்கர்ஸ்க்கு வந்து ஒரு பேஸ் பாயிண்ட். அன்னபூர்ணா 1, 2, 3ன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து இது பேஸ் பாயிண்ட்டு. ஸோ எங்கள் குரூப் மெம்பர்ஸ்லாம் ஷாப்பிங் போயிருக்காங்க. இந்த இடத்துல என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள். இங்கே ஆப்பிள் வந்து வீட்டுக்கு நம்ம முருங்கை மரம்லாம் இருக்குது. அது மாதிரி இங்கே ஆப்பிள் வந்து வீட்டுக்கு இருக்குது போல். ஸோ எல்லோரும் ஆப்பிள் விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து மலைப்பூண்டுன்னு சொல்லி அந்த வெள்ளைப்பூண்டு அது விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கி போயிட்டுருக்குறாங்க. ஸோ நாங்கள் அது கன்னியூ பண்ணோம். அப்போ வேறெல்லாம் பேசணும். பட் அவங்க வந்து ரேட் ஜாஸ்தியாக இருந்ததுனால நாங்கள் எதுவும் வாங்கலை. பட் என் குரூப்பில் உள்ளவங்கெல்லாம் வாங்கினாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இந்த கடைகளில் பேரம் பேசி வாங்குறாங்க பாருங்கள். ஆப்பிள் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் வாங்கலை. இது வந்து இந்த அழகாக ஒரு இது மாதிரி வச்சுக்க வரவேற்பு அழகு மாதிரி வச்சுக்கோங்க. குடத்தில் வந்து ஃப்ளவர் வாஸ் வச்சுருக்குறாங்க. இதுதான் இப்போ எங்கள் குரூப் மெம்பர்ஸ் எப்படி பேரம் பேசுகிறாங்க பாருங்கள். नेपाली नहीं इंडियन पैसा 300 आता है. अभी हम लोग कैलकुलेट करके दिया है. कैलकुलेटर 300 रुपये आता है इंडियन रुपये. और 3 किलो का देना पड़ता है. नहीं देती 2 पैकेट इवंगा वांगिட்டீங்க ரேணுகா வாங்கியாச்சா? இங்கே பேரம் பேசுறது பார்த்தீங்கன்னா அவங்க நேபாளி ரூபியில் சொல்கிறாங்க. நம்ம இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அவங்க இந்தியன் கன்வெர்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு ஜுவல்லரி மார்ட் இருந்துச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரே ரோடு, அதில் ஜுவல்லரி மார்ட் வேறு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துகிட்டே இருந்தோம். ஸோ
ரொம்ப சூப்பராக இருக்குங்க பிளேஸ். வந்து வீடுகள்லாம் ரொம்ப பெரிய வீடுகள்லாம் கிடையாது, எல்லாம் 1 மாடி 2 மாடி தான் வச்சுருக்கிறாங்க. சின்ன சின்ன வீடுகள் தான், எல்லாம் கல் வீடுகள் தான் வச்சுருக்கிறாங்க. இதுக்கு மேலே பாருங்கள், இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, ஃபுல்லாக ரோடே கிடையாது, ஃபுல்லாக மலைகள். அந்த ஒத்தையடி பாதை தான் உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் இதுக்கு மேலே போக வேண்டாம், திரும்பிடுவோம்னு சொல்லி பிளான் பண்ணி திரும்பிட்டோம். திரும்ப மெயின் ரோடுக்கே வந்துட்டோம். ஆனால் இங்கே நிறைய கிராமங்கள் இருக்குது, நிறைய மக்கள் வசிக்கிறாங்க. அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே எல்லாமே வந்து நெட்வொர்க்லேருந்து எல்லாமே இருக்குது, ரேடியோ ஸ்டேஷன் இருக்குது, ஹோட்டல்ஸ் பயங்கரமாக இருக்குது. நான் ஒரு ஹோட்டல் பார்த்தேன், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணோம். பட் எங்களுக்கு வந்து யாத்ரா.com பேக்கேஜ் படி இந்த ஃபுட் எல்லாமே அலௌடிங்க. அதனால் நாங்கள் வந்து ஹோட்டலில் ட்ரை பண்ணல. இங்கே நேபாளி ஃபுட்டு ஃபேமஸான மாமூஸு, செல் ரொட்டி, டீ, காஃபி எல்லாமே ரொம்ப போர்டு பிடிச்சிருந்தாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே போய் பார்த்தோம், ரெஸ்டாரண்ட் நல்லா தான் இருந்துச்சு. பட் நாங்கள் ட்ரை பண்ணலை, சாப்பிடல. ஏன்னா எங்களுக்கு ஃபுட் அலோடுனால நாங்கள் எதுவும் சாப்பிடல. நாங்கள் திரும்ப அப்படியே கன்டினியூ பண்ணி வாக்கிங் போயிட்டே இருக்கிறோம். பட் வந்து எதுவும் டைம் பாஸ் பண்ணணும் எங்களுக்கு. கிட்டத்தட்ட ஈவினிங் 7-8 மணிக்கு மேலே தான் சாப்பாடு, நைட் டின்னர். அதுக்கப்புறம் நாங்கள் காலையில் வந்து நாங்கள் போகரா கிளம்புறோம். ஸோ டைம் பாஸ் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் திரும்ப அப்படியே கன்டினியூ பண்ணி வாக்கிங் போயிட்டே இருக்கோம். 1 கிலோமீட்டர் தான் சுற்றி என்னத்தை பார்க்க முடியும், இந்த 2 ரோடு தான் பார்க்க முடியும், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது இங்கே. ஸோ நாங்கள் இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இருந்துச்சு, பக்கத்தில் போலீஸ் அவுட் போஸ்ட் இருந்துச்சு. போலீஸ்காரங்களோட பேசி அவங்களோட ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி அப்படியே கன்டினியூ பண்ணோம். இப்போ ஒரு ஷாப்பிங் சென்டருங்க சாலக்கிராமம் கிடைக்கும். நான் வந்து முக்திநாத்தில் வாங்கிட்டேன். பட் என் ஃப்ரெண்டு வந்து இங்கே வாங்க சொன்னாங்கன்னு சொல்லி இங்கே வாங்கிட்டு வந்தோம் ஒரு கடையில் போய். அந்த கடையில் சாலிகிராம ரேட்ஸும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் முக்திநாத் தான் ரொம்ப சீப்பு. நீங்கள் சாலகிராம பெருமாள் வாங்குறதுச்சுன்னா நீங்கள் முக்திநாத் வந்தீங்கன்னா முக்திநாத்தில் வாங்குங்க, அங்கே தான் ரொம்ப சீப்பாக இருக்குது. இங்கே வந்து முக்திநாத்தோட கூட ரேட் கூட தான். போகரா காட்மாண்டு கம்பேர் பண்ணுறப்போ இங்கே சாலகிராம பெருமாள் ரேட்லாம் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. நம்ம தான் வந்து இப்போ வடிவங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஷ்ணு பகவான், அவ்வளோதான். அவங்கள பொறுத்தவரை சாலகிராம பெருமாள் விஷ்ணு பெருமாள் தான். ஸோ ஒவ்வொரு வடிவங்களில் வச்சுருக்கிறாங்க. அதாவது நம்ம சொல்கிற உருண்டை, அதாவது லட்டு கிருஷ்ணன் சொல்கிறாங்க, அந்த லட்டு கிருஷ்ணர் நாங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்காக வாங்கினோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தாரா ஏர்லைன்ஸ், சமிட் ஏர்லைன்ஸ் அவங்களுடைய ஆஃபீஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை, அதாவது சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த இடத்துல தான். இங்கே ஒரு இன்னொரு பேங்க் பார்த்தோம், அது லோக்கலோட கிராமிய பேங்க் போல் தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டு தான். ஏன்னா ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வர்றாங்க. இங்கே ஃபாரினர்ஸ் வந்து தங்கி இங்கேருந்து அன்னபூர்ணா ட்ரெக்கிங் கிளம்பி போயிட்டுருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இங்கே தான் வந்து தங்குறாங்க. ஸோ இங்கே ஏடிஎம் எல்லா இடத்தையும் பார்த்தா புத்தர் சிலை, எந்த ஹோட்டல் போனாலும் புத்தர் சிலை இருக்கும், ஃப்ளாக் இருக்கும். ஸோ இதுதான் நாங்கள் வாங்கின கடைகள். அந்த முக்திநாத் கடை வாசலில் நின்று பேரம் பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான். ஸோ பேரம் பேச நல்லா இருக்குது. இன்னொரு குழந்தை வந்துச்சு, எங்களை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டுச்சு. ஸோ அதையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி போனோம். இது அந்த கடை. இந்த கடையில் பார்த்தீங்களா அந்த சாமரம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, கவரிமானோட இது, அது வச்சு நம்ம 30,000 ரூபா ரேட் சொல்கிறாங்க, இந்தியன் காஸ்ட்டு. பட் அது வாங்க சாலகிராம பெருமாள் ஃபுல்லாக வரிசையாக வச்சுருக்காங்க. இந்த கடைக்காரர் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார் எங்களுக்கு. ஸோ ரொம்ப ரேட் சீப்பாக பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவர்கிட்ட தான் வாங்கினோம். கடைக்காரர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாகு தான். இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சாலகிராம பெருமாள் வாங்கினா வீட்டில் பத்திரமா வச்சு பூஜை பண்ணால் போதும் அப்படின்னாரு. நாங்கள் ஈவினிங் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஏர்போர்ட் பக்கம் வந்தோம். ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பெல் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கிறாங்கல்ல, புத்தஸ்ட் அந்த இது, அது ப்ரேயர் பெல் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரேயர் பெல்லை பார்த்து ஜோன்சன் ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்க்குறது சூப்பராக இருந்துச்சு. காலையில் பார்க்க வேறு மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ ரொம்ப நல்ல அந்த இருட்டுற நேரம் பார்த்தீங்களா, லைட்டிங்ஸ் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து ஃபுல்லாக செக்யூரிட்டி இருந்தால் தான் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. ஸோ நாங்கள் அந்த ப்ரேயர் பெல்லெல்லாம் வந்து ஓம் மணி பத்மேகம் சொல்லிட்டு சுற்றிட்டே வந்தோம் நாங்கள். இதுதான் அந்த ரோடு. இதுக்கு மேலே அங்கேயும் ஒன்றும் கிடையாது, இந்த சைடும் ஒன்றும் கிடையாது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க. லெஃப்ட்டும் ரைட்டும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. 2 சைடும் மலை பிரதேசம், கிராமங்கள். பட் 2 வீலர்ஸு ஜீப்பு எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஏர்போர்ட்லேருந்து திரும்ப ரூமுக்கு போகலான்னு சொல்லி ரூமுக்கு வந்தோம். ரூம் உண்மையிலே சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தார் யாத்ரா.com. ட்ரக்கர்ஸ் என்னோட ரூம்ஸ் ஹோட்டல் பாருங்கள், சின்ன ரூம் தான். பட் ஃபுல் கார்பெட்டு, நல்ல வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நைட்டு தங்கிக்கலாம், ஏன்னா வேறு ஒன்றும் பண்ண போகிறோம், நைட்டு தங்குறதுக்கு மட்டும்தான். இங்கே குளிக்கலாம். அப்படி அவ்வளோ தண்ணி அவ்வளோ குளிராக இருக்குது. நைட்டு ரொம்ப குளிருன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஹீட்ரு ஒன்று வாங்கலான்னு பிளான் பண்ணோம். ஹீட்ரு வந்து ஹோட்டல்லே கொடுக்குறாங்க. 500 rupees ரெண்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் அந்த டொமஸ்டிக் ஹீட்டர்ஸ் மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, டொமஸ்டிக் ஹீட்டர்னு சொல்கிறோம்ல, அந்த இதுதான் இது வச்சு நாங்கள் வாங்கினோம் 500 rupeesக்கு. இது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்டு. இங்கே தான் வந்து லஞ்சு ப்ளஸ் டின்னர் கொடுத்தாங்க. ஸோ எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, சூடாக இருந்துச்சுங்க. சப்பாத்தி, ஒரு ரைஸு,
ஒரு ஆலு சப்ஜி, ஒரு என்ன சொல்கிற மாதிரி சாம்பார்னு சொல்கிற டால், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்வீட் வச்சுருந்தாங்க, ஒரு பப்பட். இவ்வளோதான். ரொம்ப பெரிய ஃபேமஸ்லாம் கிடையாது. நம்ம ஊறுகாய் சொல்லுவோம்ல, அது ஆச்சா வந்து மல்டி வெஜிடபிள் ஊறுகாய் இதுதான் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக எல்லோரும் சாப்பிட்டோம். ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர், கோல்டு வாட்டர் யார் குடிக்க போகிறா, ஹாட் வாட்டர் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எங்கள் மக்கள்லாம் விரும்பி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லாவே ஃபுட் நல்லாவே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இது வந்து யாத்ரா.com ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ எங்கள் குரூப் மெம்பர்ஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க நிறைய பேர் வந்து சப்பாத்தி எடுக்காமல் ரைஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ பட் நான் சப்பாத்தி தான் சாப்பிட்டேன். பட் ரொம்ப டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. ஸோ நாளை காலையில் நாங்கள் வந்து போக்ரா கிளம்புறோம். அங்கே போகிறது காலையில் 7 மணிக்கு ஃப்ளைட்டு. ஸோ அதனால் குட் நைட். நாளை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.